யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி. இவன் ஒரு ஸ்கேமு. இவன் மாட்டோன்னு நினைச்ச வாங்கட அடிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உதவிங்கிறது இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு பண்றது, பணக்காரர்கள் ஏழைக்கு பண்றது, இந்த மாதிரி வகைப்படும். அப்புறம் வந்து ஏழைகளே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி இன்னொரு ஏழைக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான உதவியா நம்ம வந்து கருதிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கவர் தான் கேபிஒய் பாலா. கேபிஒய் பாலா வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாவே பிடிக்கும். ஆனா ஒரு 3 நாளா வந்து ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து என் கண்ணில் படுது. ஒரு 1 மணி நேரம் ஒருத்தர் வந்து பேசுறாரு. ஒரு சேனல்ல வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பேசுறாரு. 1 மணி நேரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கேபிஒய் பாலா வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பெரிய ஆபத்தான ஒரு மனிதர். அவர் வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி. அவர் வந்து இந்த ஆம்புலன்ஸை கொடுக்கறது, அப்புறம் வந்து உதவிகள் பண்றது, இதுல எல்லாம் வந்து பயங்கரமான திருட்டு வேலை பண்றாரு அப்படின்னு சொல்ல அவர் பேச நான் முழுசா நம்பிட்டேன். எனக்கு இப்போ வந்து கேபிஒய் பாலாவை சுத்தமா பிடிக்காம போச்சு. அதுக்கு காரணம் வந்து அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒன்று தோணும் இல்லையா, நம்ம அறிவுக்கு ஒன்று தோணும் இல்லையா. ஸோ அந்த அறிவுப்படி நம்ம தொடர்ந்து இந்த இது சம்பந்தமான செய்திகளை வந்து பார்க்கும்போது நமக்கு ஒன்று தோணுது. ஸோ அது என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோல முழுசா பேச போறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனையை பத்தி கேபிஒய் பாலா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா. ஒருத்தனை வந்து நீ வந்து திருடன்னு சொல்லும் போது இல்ல நான் திருடன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த விளக்கத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை தாண்டி நான் வந்து பகிரங்கமா வந்து கேபிஒய் பாலாவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கையே வைக்கிறேன். அது என்ன எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்றேன். இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம பேச வேண்டியது இருக்கு, முக்கியமான விஷயத்தை பத்தி. வெல்கம் டு த தவம் டாக்ஸ். இந்த தவம் டாக்ஸ் சேனல்ல வந்து அரசியல், அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள், ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்க டாபிக்ஸ் பத்தி தான் பேச போறோம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். கேபிஒய் பாலா யார்? இந்த கேபிஒய் பாலா இந்த பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து என்னோட வயசுக்கு சின்ன பையன் தான், அதனால நான் அந்த பையன் தான் சொல்றேன். அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஜய் டிவில வந்து இந்த கலக்க போவது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்ல வராப்ல அவரோட அந்த கவுண்டர் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாத்துக்குமே வந்து ரீச் ஆகுறாரு. அவரோட அந்த ஃபேம் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. இந்த ஃபேம் அதிகமானோன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவரோட பொருளாதாரமும் உயருது. அப்ப என்ன பண்றாரு, நான் வந்து இப்போ நல்லா இருக்கேன், எனக்கு வந்து இப்ப சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம எனக்கு வந்து காசு கையில கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன உதவிகள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உதவிகள் பண்ண ஆரம்பிக்கிறத நிறைய பேர் அப்ரிசியேட் பண்றாங்க. அது மூலமாவும் இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது. திரும்பவும் வந்து பெரிய பெரிய உதவிகள் பண்றாரு. என்னென்ன பெரிய பெரிய உதவிகள் பண்றாரு அப்படின்னா, இந்த மலை கிராமங்களுக்கு எல்லாம் போயிட்டு அங்க வந்து மருத்துவ வசதிகளே இல்லாத ஒரு கிராமங்கள்லாம் போயிட்டு ஆம்புலன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு சில பசங்களுக்கு வந்து கல்வி உதவி பண்றாரு, 2 வீலர் வாங்கி கொடுக்குறாரு, ஆட்டோ வாங்கி கொடுக்குறாரு, டிராக்டர் வாங்கி கொடுக்குறாரு, வீடு கட்டி கொடுக்குறாரு. இப்போ வந்து அவர் வந்து ஒரு கிளினிக் கட்டிட்டு இருக்காரு. கிளினிக் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மருத்துவமனை கிடையாது, கிளினிக் அது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய லான்ச்ல வந்து ஒரு படத்துல வந்து ஒரு நடிக்கிறாரு. படத்துல ஹீரோவா அந்த படமும் வந்து ஓரளவுக்கு எல்லாராலையும் ஓகே நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வாங்கிறாரு. இவ்வளவு பண்ண ஒரு மனுஷனுக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்புகள் வராம இருந்தா அது கண்டிப்பா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஓகே, இப்ப வந்து பாலாவோட வளர்ச்சியை பார்த்தோம்னா, இப்ப இந்த அவர் மேல சுமத்துற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு 1 மணி நேரம் வீடியோ. அதுல ஒருத்தர் வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு எனக்கு வந்து கேபிஒய் பாலா வந்து நான் வந்து அவரோட எல்லாத்தையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறேன், அவர் வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு பேராபத்து அப்படின்னா, அந்த 1 மணி நேரம் வீடியோலையும் தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில அவர் பேராபத்தா இருக்காருன்னு கேட்டா அது சொல்லவே இல்லை. அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, அவர் உதவி பண்றதெல்லாம் பண்ணட்டும், அவருதான் நாளைக்கும் உதவி பண்ணட்டும், அதை பத்தி எல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா அவர் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து அப்படின்றாரு. சரி, என்னையா அது, ஒருத்தன் உதவி பண்றான், உதவி பண்ணிக்கிட்டே இருக்கான், நாளைக்கும் பண்ண போறான் அப்படின்னு சொல்லும் போது அவன் எப்படி ஆபத்தானா வருவான்? அவன் என்ன ஆபத்துன்றதை நீங்க சொல்லணும் இல்லையா? அதை அந்த வீடியோ முழுக்க சொல்லவே இல்லை. அது ஒரு பெரிய அறிவாளி, பெரிய ஞானி.
ஏன்னா அவர் வந்து பயங்கரமான ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் அந்த அந்த பேட்டியை கொடுக்குறாரு. 1 மணி நேரம் பேசுறாரு. அவர் பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவர் கை ஃபுல்லா வெறும் ஆதாரமா இருக்கு. அவர் பெரிய பெரிய ஃபைல்லாம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, தமிழ்நாட்டுக்கு பேராபத்துன்னு சொன்னதோடு இல்லாம சர்வதேச கைக்கூலி அப்படின்னு சொல்றாரு. அந்த சர்வதேச கைக்கூலி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கதை சொல்றாரு. ஒரு கதை என்னன்னா, அந்த பங்களாதேஷ்ல நடந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் லண்டன்ல வந்து இதே மாதிரி ஒருத்தன் வந்து யாருன்னே தெரியாம வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடந்தவன் இன்னைக்கு வந்து பெரிய சமூக போராளியா இருக்கான். அவன் வந்து இந்த மாதிரிதான் பிரச்சனை. அவனுக்கு வந்து எலான் மஸ்க் தான் வந்து ஃபண்ட் பண்ணாரு. அதனால வந்து அவன் வந்து வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃபுளுசரா வந்து மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஒருத்தன் வந்து அங்க வந்து பூகம்பம் வந்தப்ப அவங்களோட குழந்தையெல்லாம் இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து யூடியூப்ல பேசுறான். அவன் வந்து பயங்கர வைரல் ஆயிட்டான். அவன் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளாம இன்னைக்கு வந்து ஒரு கலவரத்துக்கு அப்புறம் ஒரு புதிய அரசாங்கம் நியமிச்சிருக்காங்க. அந்த அரசாங்கத்துல வந்து அவனை வந்து அமைச்சரா வர அளவுக்கு வந்து கூப்பிட்டாங்க. அப்படி இருந்தாலும் நான் வரல, எனக்கு வந்து மக்களுக்கு உதவி பண்றதா என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஸோ இவனுங்கெல்லாம் வந்து அந்தந்த நாட்டுகளுக்கு வந்து பேராபத்தா இருந்தது மாதிரி கேபிஒய் பாலா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு பர்சனா மாற போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு அடுத்து இவர் வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவரோட சம்பாத்தியத்துல எப்படி இவ்வளவு உதவிகள் பண்ண முடியும்? இவருக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஃபண்ட் எல்லாம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கான ஆதாரத்தை சொல்லணும் இல்லையா? அதுக்கான ஆதாரத்தையும் சொல்லல. எங்க இருந்து வருது, எந்த நாட்டுல இருந்து வருது, எந்த அமைப்பு கிட்ட இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே சொல்லல. வார்த்தைக்கு வார்த்தை அந்த வீடியோ முழுக்க பாலா, கேபிஒய் பாலா வந்து பயங்கரமான ஆளு. கேபிஒய் பாலா பத்தி, அவனை பத்தி எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அவன் வந்து அவனை இருக்கிறதே வந்து நாட்டுக்கே ஆபத்து, தமிழ்நாட்டுக்கே ஆபத்து. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் வரணும், துணை ராணுவம் வரணும், மிலிட்ரி வரணும், ஏர்போர்ஸ் வரணும், அமெரிக்கால இருந்து படைகள்லாம் வரணும், எல்லா நாடுகள்ல இருந்து படைகள்லாம் வந்து கேபிஒய் பாலா வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடணும். அந்த லெவலுக்கு வந்து அந்த மனுஷன் பேசுறாங்க. ஓகே, நீ அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு பேராபத்து. என்னையா பேராபத்து? ஒரு மனுஷன் வந்து உதவி பண்றதுனால எப்படி ஒரு ஆபத்தான மனுஷனா வர முடியும்? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல இருக்க அரசியல்வாதிகள் அவ்வளவு பேரும் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து தானே. தமிழ்நாட்டுல லஞ்சம் வாங்குற அத்தனை அரசு அதிகாரிகளும் தமிழ்நாட்டுக்கு வந்து பேராபத்து தானே. தமிழ்நாட்டுல இருக்க ரவுடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு பேராபத்து தானே. ஸோ தமிழ்நாட்டுல இருக்க கஞ்சா கடத்துறவன், கஞ்சா விற்கிறவன், அப்புறம் வந்து பெண்களை வந்து பலாத்காரம் பண்றவனுங்க, இவனுங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பேராபத்து தானே. இவனுங்களெல்லாம் பத்தி நீ ஏதாவது ஒரு வீடியோல எங்கேயாவது வந்து என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னால சொல்ல முடியுமா? இல்ல இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்களா, இதுக்கப்புறம் சொல்ல போறீங்களா? அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. சொன்னா அடுத்த நாளே உன்னை கிழிச்சு விட்டுருவாங்க. ஸோ இது நடக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டு இவங்க மேல எல்லாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எந்த வித ஒரு பின்புலமும் இல்லாம ஒரு சுயம்புவா தன்னைத்தானே தன்னோட திறமையில வளர்த்துக்கிட்டு ஒரு படிப்படியா மேல வந்த ஒரு பையனை பார்த்துக்கிட்டு நீ வந்து தமிழ்நாட்டுக்கே பேராபத்து அப்படின்னு சொன்னானா, நீங்க எல்லாம் என்ன மனுஷன்? நீங்க எல்லாம் எந்த மாதிரியான சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? எந்த மாதிரி சமுதாயத்தை வந்து கட்டமைக்க போறீங்க அப்படின்றதே எங்களுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றதான் நான் வந்து இந்த வீடியோல நான் சொல்றேன். அடுத்து வந்து சர்வதேச கைக்கூலி. சர்வதேச கைக்கூலினா என்ன? அதுக்கான அர்த்தம் என்ன? அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத நம்மளாம் வந்து நீங்க எல்லாம் யோசிச்சே பேச மாட்டீங்களா? நாளைக்கே வந்து அவர் வந்து ஒரு கேஸ் போடுறாரு, என்னை வந்து சர்வதேச கைக்கூலின்னு இவர் வந்து என்ன வந்து டிஃபேம் பண்றாரு, என்னோட புகழுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இது பண்ணாங்கன்னா உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆகுன்றது தெரியுமா? நீ யாரோட தூண்டுதல்ல வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றது புரியவே இல்லை. அப்படி உனக்கு யாரோட தூண்டுதலும் இல்லை இருக்காங்க, யாரோட தூண்டுதல் பண்ணி உன்னை வந்து இந்த மாதிரி பேச வைக்கிறாங்கன்னா நீதானே தமிழ்நாட்டுக்கு பேராபத்து, நீதானே இன்னொருத்தனோட கைக்கூலி. நீ எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒரு பையனை வந்து நீ சர்வதேச கைக்கூலி, தமிழ்நாட்டுக்கே பேராபத்து அப்படின்னு சொன்னா எந்த வகையில நியாயம்? அதுக்கப்புறம் ரொம்ப பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவரோட மூளையெல்லாம் கசக்கி புழிஞ்சு ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கொடுத்த ஆம்புலன்ஸ் வந்து திருட்டு ஆம்புலன்ஸ், அது வந்து வேற ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு, அப்புறம் பைக்ல வந்து நம்பரை வந்து அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற போது
ஒரு புதுசா வாங்கி கொடுக்குறாங்களா அல்லது பழச வந்து புதுசு பண்ணி மாடிஃபை பண்ணி கொடுக்குறாங்களான்றதுலாம் நம்ம அந்த பிரச்சனைலாம் நமக்கு தெரியாது. அதுல நானும் வரல. ஆனா அப்படி கொடுக்கும்போது சில பிரச்சனைகள் வரும். எஃப்சி பண்ணும்போது நம்பர் மாறும், அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் வரும். ஏன் உனக்கு ஆதார் கார்டுல பேர் மாத்திர, ரேஷன் கார்டுல பேர் இனிஷியல் மாறி வரல, ஓட்டர் ஐடியில பேர் மாறி வரல, பேன் கார்டுல உனக்கு வந்து எந்த இஷ்யூமே இல்லை. இதுல எல்லாம் இஷ்யூ வரும்போது யாரு பிரச்சனை? அப்ப நீ வந்து யோக்கியம் இல்லாதவன்னு அர்த்தமா? பேங்க் அக்கௌண்ட்ல பேர் மாத்தல, திரும்ப போய் நாயா அலைஞ்சு வந்து போயிட்டு என் பேர் இதுதான், ஆதார் கார்டுல இதுதான் இருக்கு, நீங்க தப்பா என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு மாத்தல. சோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் நடந்ததுன்னு அவங்களே சொல்றாங்க. இந்த வீடியோல இந்த நான் பேசிட்டு இருக்கும்போது நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த வீடியோல வந்து ஒரு வீடியோ ஆட் பண்றேன். அது பாலா வந்து தன்னிலை விளக்கம் கொடுத்த ஒரு வீடியோ. சோ இதெல்லாம் வந்து நீங்க யோசிக்கணும். ஒரு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணியமான ஒரு பேச்சை வந்து பேசணும். இந்த நாட்டுல வந்து லஞ்சமே கிடையாதா, ஊழலே கிடையாதா, கஞ்சா கிடையாதா, போதைக்கு அடிமையான தமிழ் சமூகம் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி உன்னோட வீடியோவை போடு, நீ பேசு. இந்த சமுதாயம் வந்து எப்படி சீரழிஞ்சு கெட்டு போய்கிட்டு இருக்குன்றத பத்தி பேசு. எங்க பார்த்தாலும் லஞ்சம், லஞ்சத்தை பத்தி யாருமே பேச மாட்டோம், லஞ்ச ஊழல்களை பத்தி யாருமே பேச மாட்டோம். ஏன்னா அது மக்களோட மக்களா பயங்கரமா கலந்து போய் கிடக்கு. அதை வந்து இது பண்றதுக்கு இது பண்ணு. அரசியல்வாதிகளோட கோடி கோடியா எங்க இருந்து காசு வருது அப்படின்னா அரசியல்வாதிகள்ட்ட இந்த கேள்வியை நீ கேட்க முடியுமா? ஒரு அரசு அதிகாரிகிட்ட கேட்க முடியுமா? உனக்கு எப்படி அந்த காசு வருது அப்படின்னா ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு மெம்பர்கிட்ட உன்னால கேட்க முடியுமா? ஒரு வார்டு மெம்பருக்கு என்ன, ஒரு 10 தெரு அல்லது ஒரு 4-5 தெரு, அந்த தெருவை கட்டி அந்த தெருவோட அரசாங்க அமைப்புகள் அதோட நலத்திட்டங்களை பண்ணி கொடுக்குறவங்களுக்கு பயங்கரமான காரு, வீடு, நகைகள், சொத்துக்கள் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்களே, அதெல்லாம் எப்படின்னு உன்னால கேட்க முடியுமா? இது எதையுமே கேட்க மாட்டேன். யாரோ ஒருத்தன் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் காசை பண்றான், அடுத்தவன்கிட்ட வாங்கி பண்றான், உதவி தானே பண்றான். அந்த உதவி பண்ண இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு வந்து நான் கேபி பாலாக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்குறேன். அப்பா நீ வந்து நிறைய அந்த சேரிட்டி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இந்த 2 கோடி ரூபாய் பணம் வச்சு நீ ஏதாவது உதவி பண்ணு சொல்லிட்டு அந்த பணத்தை அந்த பாலா பையன் எடுத்துட்டு போயிட்டு அவனோட சொந்த செலவுக்கு வந்து ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டான். ஒரு கார், ஆடம்பரமா ஒரு கார் வாங்கிட்டான், ஒரு ஆடம்பரமா ஒரு பங்களா கட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லணும். எப்ப நான் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் கொடுத்தேன், அதை வந்து இந்த பாலா வந்து தப்பான வழியில யூஸ் பண்றான், பாலாவை இனிமே யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல அந்த மாதிரி சொன்னதுக்கான உங்ககிட்ட யாராவது பர்சனலா சொல்லியிருந்தாங்களா? அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஆதாரங்கள் இருந்ததுன்னா சொல்லுப்பா. அதை விட்டுவிட்டு இவன் வந்து சர்வதேச கைக்கூலி அப்படின்னா சர்வதேச கைக்கூலிலாம் சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நான் கூசல. ஒரு தமிழன் தமிழ்நாட்டுல பிறந்திருக்கான், ஒரு 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 சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பையன், அதையும் வந்து பயங்கரமா சொல்லிக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஏழை தாயின் மகன். ஏழை தாயின் மகன்லாம் எங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் எங்களுக்கு தெரியுமா? கேபி பாலா வந்து ஏழை தாயின் மகன் சொல்லிட்டு ஏழை தாயின் மகனா இருக்கான், பணக்கார வீட்டு பையனா இருக்கான், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அவன் பண்ற வேலை என்ன? நியாயமான வேலை, எல்லாராலையும் பாராட்ட போறான். இதுல வந்து நடுவில் வந்து சீமானுக்கு வந்து அட்வைஸ் வேற. சீமானுக்கே விபூதி அடிச்சுட்டான் அப்படின்னா சீமான் வந்து கேபி பாலா கிட்ட ஏமாந்துட்டாரா? சீமான் அண்ணன் வந்து அவரை வந்து இந்த கேபி பாலா வந்து இப்ப ரீசெண்டா வந்து அவன் என் மகன், அவன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டான், எனக்கு சந்தோஷமா இருக்கு, நானே ஜெயிச்சது மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்ச நாளா பேசிக்கிட்டு இருக்காரு. அது இவங்களுக்கு பிடிக்கல. உடனே சீமானுக்கு எச்சரிக்கை, சீமான் கவனமா இருங்க, அவன் உங்களுக்கு விபூதி எடுத்துட்டான்னு. சீமான் அண்ணனுக்கு தெரியும் அவரு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு. சீமான் அண்ணனுக்கு வந்து நீ அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ இதோட நிறுத்திக்கிறணும். ஓகே, இத பத்தி இந்த கான்ட்ரவர்சியல் போய்கிட்டு இருக்கும்போது நிறைய எதிர்ப்புகள் உனக்கு வரும்ன்றது நல்லா தெரியும். அது தெரிஞ்சுமே நீ வேணும்னே பண்ற அப்படின்னா நீ என்ன ஐடியால இருக்க, உன்னைய பின்னாடி இருந்து இயக்குறது யாரு அப்படின்றத கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும். இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இந்த ஒரு ஆள் போட்ட 1 மணி நேரம் வீடியோ வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசு பொருளா இருக்குன்னா எந்த வன்மத்தோட இந்த வீடியோ போட்டிருப்பாங்க அப்படின்றத நீங்க எல்லாருமே ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கிறணும். ஓகே, இப்ப கேபி பாலா பத்தி நம்மளோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு எந்த ஒப்பீனியனுமே கிடையாதுங்க. நான் வீடியோல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எனக்கு கேபி பாலாவை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீ சொல்லி என் மனசுல என்னைய மாதிரி பல கோடி பேர் மனசுல இருக்க இந்த கேபி பாலா ஒரு நல்ல பையன் அப்படின்ற அந்த ஒரு இமேஜை வந்து நீங்க எதுலயுமே வந்து நீங்க சிதைக்கவே முடியாது. அப்படி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க பேர் நாசமா போயிடும் அப்படின்றதான் என்னோட பாயிண்டா இருக்கு. இந்த பிரச்சனையை பத்தி கேபி பாலா என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு.
என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோல நான் போடுறேன். அது இன்னொரு விஷயம் வந்து இவர் உதவி பண்றது எல்லாமே வந்து அப்படியே பயங்கர செட்டப் ஷூட்டிங் எடுத்துக்கிறாங்க. கேமரா முன்னாடியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. எடுத்தா என்னையா தப்பு? எடுத்தா என்ன தப்பு? ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு நலத்திட்ட உதவி பண்றான். நலத்திட்ட உதவி பண்ணும்போது அந்த ஏரியால இருக்க மக்களுக்கு வந்து அவனுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்றான். செய்தி பேப்பர்ல வர்றது கிடையாது, சோசியல் மீடியால வர்றது கிடையாது, கேமரா கிடையாது, லைட் செட்டப் கிடையாது, எதுவுமே பண்ணாமல நலத்திட்ட உதவி பண்றாங்க. அவங்கள போய் கேள நீ, எப்பா உதவி பண்றிய எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கேமரா இல்லாம அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது கொடுத்துட்டு வந்துட வேண்டியதானே. அதுக்கு பேரு உதவி கிடையாது, அதுக்கு பேரு திருட்டுத்தனமா பண்றது. உதவி பண்றத வெளியில சொல்றதுல தப்பே கிடையாது. இதுல ஒரு பழமொழி வேலை, அப்படியே இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? என்ன திருட்டு வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு, அது ஒரு பழமொழியா? அந்த பழமொழியை கட்டிக்கிட்டு ஏன் இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க? இந்த காலத்துல அந்த விளம்பரம் வேணும். அது விளம்பரமா அல்லது எப்படி வேணாலும் நீ எடுத்துக்கோ. அந்த உதவி பண்றது வந்து வீடியோ எடுக்கிறது, அந்த வீடியோ வந்து ரீல்ஸா போடுறது, இதெல்லாம் தப்பே கிடையாது. அவுத்து போட்டு ஆடுறானுங்க, அவனுங்களெல்லாம் ரீல்ஸ் போட்டு நீங்க அதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல, அது நல்லது. ஒரு பையனுக்கு உதவி பண்றான், ஒரு கல்விக்காக உதவி பண்றான், ஒரு 2 வீலர் வாங்கி கொடுக்குறான், அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து போறானுங்க, அது தப்பு. இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, நீங்க ஒரு தனியா உட்காந்துக்கிட்டு வீடியோ பாக்குற மாதிரி தான் எல்லா வீடியோவும் இருக்கும். ஒரு ஃபேமிலியோட உட்காந்துக்கிட்டு உங்களால இன்ஸ்டாகிராம்ல கண்டினியூஸா ஒரு 10 ரீல்ஸ் பார்க்க முடியுமா? முடியாதுல. அதை கொண்டாடுற நீங்க இதை ஏன் கொண்டாடக்கூடாது? ஸோ பாலா வந்து கண்டிப்பா நீங்க வீடியோ எடுத்தே போடுங்க. நீங்க எந்த உதவி பண்ணாலும் சரி வீடியோ எடுத்தே போடுங்க. ஏன்னா வீடியோ எடுத்து பப்ளிக்கா போடும் போதே இவங்க இந்த பேச்சு பேசுறாங்கல்ல, அதெல்லாம் எடுக்காம பண்ணீங்க அப்படின்னா மர்மமான முறையில ஏதோ பாலா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேசுவானுங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேல வந்து இந்த வீடியோ போட்டவனை பத்தி நம்ம வந்து பேசி பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு பொருளாவே நினைக்கிறது கிடையாது. ஆனாலும் எனக்கு வந்து மனசுக்குள்ள வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. இவனுங்களெல்லாம் வந்து வளர விட்டோம்னா இதெல்லாம் வந்து நடக்கும். அரசாங்கத்துக்கு எதிராக இருக்காரு பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவானுங்க. அவங்களுக்கு யோசிப்பாங்க, என்னடா அது இந்த பையன் வந்து கொஞ்சம் நம்மளை மீறி போறானோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நடிக்க வந்துட்டான், சிவகார்த்திகேயனுக்கு போட்டியா வந்துட்டான். சிவகார்த்திகேயன் வரும்போது தனுஷுக்கு போட்டியா வந்துட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு தனுஷும் சிவகார்த்திகேயன் ஒரு சமமான இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பத்தி நம்ம கவலையப்படக்கூடாது. இந்த பேச்சுக்கு நடுவில் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து கேபி பாலா வந்து தனிநிலை விளக்கம் கொடுத்த வீடியோ. அந்த வீடியோ பாருங்க. யார் இந்த கேபிஒய் பாலா? பாலா எக்ஸ்போஸ்டு. பாலா வந்து ஒரு சர்வதேச கைக்கூலி, இவன் ஒரு ஸ்கேமு, இவன் மாட்டோன்னு நினைச்ச வாங்கட அடிக்கலாம். இந்த வண்டி தான் அண்ணன் கேபி பாலன் எனக்கு வாங்கி கொடுத்தது. இதை வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க, வண்டி வந்து வாங்கி கொடுக்கல, பொய்யானது, நம்பர் பிளேட்லாம் மறைச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்றீங்க. இது வண்டி ஜெப்டோ நான் தான் ஓட்டுறேன், அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்த வண்டி தான். எவ்வளோ வன்மம் இல்லை? சரி ஓகே, நானும் வந்து இந்த 2 நாளா சரி ஓகே இது இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடா. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும்தான். அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீஒர்க்னால வந்து டின்னு எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம். அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு. அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க, எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க, எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை. இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட், ஒரு டி பிரச்சனை, சின்ன டி, அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்றாங்க. இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாத ஊருக்கு தண்ணி கிடைச்சி அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளோ பேர் பிழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல. அது இல்லாமல் எவ்வளோ பசங்க வந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறதில்ல. ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை, அதை வச்சுக்கினியும் எக்ஸ்போஸ்டு முகத்திரை கிழிஞ்சது, அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கைக்கூலியா. ஐயா நான் தினக்கூலி, அது கூட பரவாயில்ல. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இவன் கட்டுறான், எப்படி இவனுக்கு உள்ள காசு? ஏங்க நான் ஈவென்ட் போறேன், நான் வந்து ஆங்கரிங் பண்றேன், நான் படம் நடிக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன், அதை தாண்டி நான் ஃபாரின் ஈவெண்ட்ஸ் போறேன். இதுலயும் வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க. யாருங்க காசு தருவா அந்த காலத்துல? என்கிட்ட ட்ரஸ்ட் கிடையாது, என்கிட்ட எந்த விதமான கிரவுண்ட் ஃபண்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ற எதுவுமே கிடையாது. நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும் தான், நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன். அதுலயும் எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே, இவ்வளவு காசு வேணுமே? ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவானன்ற ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்டுற இடத்துல நான் வந்து ஒரு சின்னதா ஒரு கிளினிக் கட்டுறேன். அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு இவ்வளவு காசு கிடைக்குது,
ஏங்க இதே நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டியிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காரு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, சரி ஓகே நேற்று இது முடிஞ்சிடும் நினைச்சேன். பட் இல்லை, இது வந்து முடிகிற மாதிரியே இல்லை. ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட கலங்கடிக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல. இப்போ நான் ஏன் வீடியோ போட்டேன்னா, இதை பார்த்து நிறைய மக்கள் வந்து நிறைய பசங்க வந்து ஐயோ இப்படிலாம் பண்ண இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பின்வாங்கிடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்ச உதவி, ஏன்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண புக்கு எல்லாமே இதெல்லாம் இருக்கு. அதுலேயும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு சம்பாதிக்கிறான். நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல தான் போடுறேன். இன்ஸ்டாகிராம்ல போட காசு கிடையாது. யூடியூப் சேனல் வச்சிருந்தா தான் காசு. என் யூடியூப் சேனல் கிடையாது. ஆனா என்னை பத்தி தப்பா பேசி யூடியூப்ல போட்டு தான் ஒரு சிலர் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க சமீபமா. ஸோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. பாத்துக்கலாம். எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழ வேண்டியதா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. பிரச்சனை இருக்குன்னு தான் நல்லது பண்றோம். ஆனா நல்லது பண்றதுல ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றதுன்னு தெரியல. நன்றி. இந்த 2 நாளா நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன். எனக்குன்னு மக்கள் இருக்காங்க, அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பாத்தீங்களா? பாலா என்ன சொல்லியிருக்கான்றத பாத்தீங்களா? அந்த பைத்தியக்காரன் என்ன சொல்லியிருக்கான்றத பாத்தீங்களா? அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு பாலா என்ன சொல்லியிருக்கான்ற அந்த வீடியோவையும் பாருங்க. ஸோ ரெண்டையும் நீங்க வந்து ஒரு சமமான ஒரு தராசுல வந்து எடை போடுங்க. எந்த தராசு வந்து வெயிட் அதிகமா இருக்கு, எந்த தராசு நியாய தராசு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும். பாலாக்கு நான் எச்சரிக்கை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவோட ஆரம்பத்துல வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன எச்சரிக்கை அப்படின்றத நான் இப்போ வந்து தெளிவா சொல்றேன். கேபிஒய் பாலா, இது வந்து உங்களுக்கான பதில். என்ன எச்சரிக்கை உங்களுக்கு வந்து நான் பகிரங்கமாவே எச்சரிக்கை கொடுக்குறேன். என்ன எச்சரிக்கை அப்படின்னா, இந்த காய்த்த மரம் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. ஓகேவா? சோ அதுதான் இப்ப வந்து கேபிஒய் பாலா வந்து ஒரு காய்த்த மரம். இதுல கல்லடிகள் படத்தான் செய்யும். இந்த கல்லடிகள் பயந்துகிட்டு நீ வந்து உதவி செய்யறத நிறுத்தினாலோ, அல்லது உன்னோட ரொட்டீன் ஒர்க்கு, உன்னோட சின்னத்திரை பயணமா இருக்கட்டும், அல்லது சினிமா பயணமா இருக்கட்டும், எதையுமே வந்து உதவி செய்யற பயணமா இருக்கட்டும், இது எதையுமே நிறுத்தினாலும் நீங்க வந்து உங்களோட தனி மனித தன்மையை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இது எச்சரிக்கையாவே சொல்றேன். அந்த தனி மனித தன்மையை இழந்துடக்கூடாது. நீங்க தொடர்ந்து உதவி பண்ணணும், தொடர்ந்து படத்துல நடிக்கணும், தொடர்ந்து சின்னத்திரைகள்ல உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து தொடர்ந்து நீங்க வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு அதை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். அப்புறம் எல்லாத்தையும் பத்தி வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுங்க. யூடியூப் சேனல் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து யூடியூப் சேனல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் யூடியூப் சேனல் இல்லை? யூடியூப் சேனல் கண்டிப்பா நீங்க ஓபன் பண்ணணும். உங்களை பத்தி நீங்களே பேசணும். நீங்க செய்யற உதவிகள் வந்து அந்த யூடியூப் சேனல்ல வீடியோவோ, ஷார்ட்டாவோ, ரீல்ஸாவோ வரணும். ஏன் யூடியூப் சேனல்னா வந்து எதுக்காக யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க? எதுக்கோ யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. எல்லா செலிபிரிட்டியும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. நீங்க ஏன் வச்சிருக்க கூடாது? நீங்க செலிபிரிட்டியா, விஐபியா, நடிகரா, அல்லது ஒரு பெரிய மாமனிதனா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஒரு சாதாரண மனிதன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சாதாரண மனிதன் எப்ப வந்து பெரிய மனிதன் ஆகுறான் அப்படின்னா, அடுத்த மனுஷனோட கஷ்டத்தையும் அவனோட கஷ்டத்துல தன்னை வந்து ஒரு பங்குதாரரா சேர்த்துக்கிறதுலன்னா அந்த மனுஷன் வந்து பெரிய மனுஷன் ஆகுறான். நீங்க வந்து ஒரு பெரிய மனுஷன் தான். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த எச்சரிக்கையை திரும்பவும் சொல்றேன். நீங்க உதவி செய்யறதையும் உங்களோட சொந்த வாழ்க்கையும் எந்த காரணம் இந்த மாதிரி சின்ன பையலுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு இவனுங்க கொடுக்குற ப்ரெஷரை வச்சுக்கிட்டு இவங்க பேசுற பேச்செல்லாம் மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு எந்த விதமான தொந்தரவுலையும் உங்களை வந்து ஆட்படுத்திக்க கூடாது. உங்களோட பயணத்தை தொடர்ந்து நீங்க தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதான் என்னோட கடுமையான எச்சரிக்கையா இருக்கு. கடுமையான எச்சரிக்கையை வந்து இவ்வளவு அழகா வந்து யாருமே சொல்லியிருக்க முடியாது. கேபிஒய் பாலா வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடுறோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் வந்து கேபிஒய் பாலா வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க அப்படின்னா சொல்லல. ஆனா ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் வந்து வைக்காதீங்க அப்படின்றதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. இந்த வீடியோல நான் வந்து யாரையும் வந்து புண்படுத்துற மாதிரி பேசியிருக்க மாட்டேன். அது நம்மளோட பழக்கமும் கிடையாது. அந்த அநாகரிகமான செயலை நம்ம வந்து பண்ணவும் மாட்டோம். அதே நேரத்துல வன்மையா கண்டிக்கிறது வேற, அசிங்கமா பேசுறது வேற. நான் வன்மையா தான் கண்டிச்சிருக்கேன். யாரை வன்மையா கண்டிச்சிருக்கேன் அப்படின்னா, கேபிஒய் பாலா பத்தி தரக்குறைவா அல்லது ஆபத்தான விஷயங்களை பேசி சம்பந்தமே இல்லாம ஆதாரமே இல்லாம பேசினவங்களை பத்தி தான் நான் வந்து வன்மையா கண்டிச்சுதான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ முழுசா பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா நான் என்ன பேசியிருக்கேன்றது கரெக்டா தெரியும். வேற ஒரு
வேற ஒரு அரசியல் செய்தியோடையோ அல்லது வேற ஒரு ட்ரெண்டிங்கான விஷயத்தை பத்தியோ நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம வந்து பேசுவோம். கேபி பாலா விஷயத்தை பத்தி இதோட வந்து எல்லாருமே விட்டுறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ முழுசா பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். வணக்கம்.